தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்கிறார். இறைவாக்கின் மூலம் அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து சதையும் தோலும் பெற்று இறுதியில் இறைவனின் உயிர் மூச்சால் உயிர் பெறுகின்றன. இந்த காட்சி நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் மீண்டும் உயிரையும் நம்பிக்கையையும் அளிப்பார் என்பதை காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. நற்செய்தியின் சுருக்கம். ஒரு பரிசேயர் இயேசுவிடம், திருச்சட்டத்தில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்கிறார். இயேசு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்று கூறுகிறார். அதன் பிறகு, உன் மீது நீ அன்பு கூர்வது போல உன் அயலான் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறுகிறார். இந்த 2 கட்டளைகளிலேயே திருச்சட்டமும் இறைவாக்கினர்களின் போதனைகளும் அடங்கியுள்ளன. வாசகங்களின் மையச் செய்தி. முதல் வாசகம் நம்மை நம்பிக்கை இழக்காமல் இறைவனை நம்பி அவரால் வரும் புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்ள அழைக்கிறது. நற்செய்தி முழு இதயத்துடன் இறைவனை நேசித்து நம்மை போலவே பிறரையும் நேசிக்க கற்றுத்தருகிறது. ஆகவே இறைவனை முழு இதயத்துடன் நேசிப்போம். இறைவனுடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைப்போம். பிறரை அன்புடனும் கருணையுடனும் நடத்துவோம். நம் அன்பை செயல்களின் மூலம் வெளிப்படுத்துவோம். சிந்தனை துளிகள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் இறைவனை நம்புகிறேனா? இறைவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனா? முழு இதயத்துடன் இறைவனை நேசிக்கிறேனா? என்னை சுற்றியுள்ளவர்களிடம் அன்பை எவ்வாறு காட்டுகிறேன்? நான் மன்னிக்க வேண்டியவர் அல்லது அன்புடன் கவனிக்க வேண்டியவர் யாராவது இருக்கின்றார்களா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடினமானதும் நம்பிக்கையற்றதுமான சூழ்நிலைகளிலும் உம்மீது நம்பிக்கை வைக்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் இதயங்களை உமது அன்பாலும் இரக்கத்தாலும் நிரப்பும். முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்யவும், எங்களை சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்பு, இரக்கம், கனிவு ஆகியவற்றுடன் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவும். பிறரின் துன்பங்களை காணும் கண்களையும் அவர்களுக்கு ஆறுதலும் உதவியும் அளிக்க தயாராக இருக்கும் இதயத்தையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உமது அன்பை வெளிப்படுத்தட்டும். உம்மை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக வாழவும் எங்களுக்கு உதவும். இதை எங்கள் அன்பான இயேசுவின் திருநாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.